இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய வீடையும் ஆஃபீஸையும் நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போறோம் த்ரூ கிரேட் இன்வெகேஷன் மூலியமா அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். இதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒளியை நம்ம என்ன செய்ய போறோம்னா இமேஜின் பண்ண போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒளியை பத்தி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா படிச்சுக்கலாம். ஒளி அந்த ஒளியை நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கிறது மூலியமாகவும் ப்ளஸ் இந்த ஒளியை நம்ம கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு லைஃப்பில் ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் வருதுன்னு வைங்களேன், ஒரு டிஃபிகல்ட்டிஸ் வருது அப்படின்னா இந்த ஒளியை நம்மளுக்குள்ள கொண்டு வர ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஒளி என்ன செய்யுமா, நம்மளுடைய டிஃபிகல்ட்டிஸ் எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடுமா, எரிச்சிடுமா. நம்ம போகக்கூடிய பாதையை நம்மளுக்கு பல விதத்துல ஸ்மூத் பண்ணி விடும். அது மட்டும் இல்லாம இந்த ஒளி நம்மளுக்குள்ள கொண்டுட்டு வரும்போது நம்மளுக்குள்ள இன்னர் ஸ்ட்ரென்த் எப்படி ஆகும்னா அதிகரிக்கும். நம்மளுடைய கிரைஸ்ட், புத்தா பிளஸ் எல்லா விதமான கிரேட் பீயிங்ஸும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உன்னுடைய லைட்டை எப்பொழுதுமே ஷைனா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நம்மளுடைய ஒளியை நல்ல ஷைனிங்கா வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்ற ஒளி எதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சோலை பத்தி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அதை நீ பிரைட்டா வைக்க உனக்குள்ள உன்னுடைய இன்னர் ஸ்ட்ரென்த் எல்லாமே என்ன ஆகும்னா பல மடங்கா என்ன ஆகும்னா டெவலப் ஆகும். எவ்வளவு தூரம் உனக்குள்ள ஒளியை கொண்டுட்டு வரையோ அந்த அளவுக்கு நம்ம லைஃப்ல என்ன பார்க்க முடியும்னா இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க முடியும். நம்மளுடைய ரியல் ஷெல்ஃபே என்னதான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒளிதான் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய வீட்டுக்கு ஒரு அடி மேல நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒளியை நம்ம என்ன செய்ய போறோம்னா கொண்டுட்டு வர போறோம். இப்ப நீங்க ஒருவேளை அபார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது உங்களுடைய பிசினஸ் பிளேஸா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுடைய வீடா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு கிரேட் இன்வெகேஷன் நம்ம வீட்டுக்காண்டி பண்ணுவோம், இன்னொரு கிரேட் இன்வெகேஷன் நம்ம பிசினஸ்காண்டி பண்ணுவோம். அப்போ இப்போ உங்களுடைய பிசினஸோ இல்ல உங்களுடைய வீடோ அபார்ட்மெண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு மேலதான் நம்ம என்ன செய்யணும்னா அந்த ஒளியை என்ன செய்யணும்னா கொண்டுட்டு வரணும். நம்ம ஏன்னா இதெல்லாம் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரும், எப்படிங்க வீட்டுக்கு மேல கொண்டுட்டு வருது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். இந்த ஒளியை நீங்க ஒரு சின்ன கேண்டில் சைஸ்லயும் பார்க்கலாம், இல்லைன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு பந்து சைஸ்லயும் நீங்க என்ன செய்யலாம்னா ஒளியை உங்களால இமேஜின் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க அழகா என்ன செய்யலாம்னா பண்ணிக்கலாம். இப்ப நம்ம திருவண்ணாமலையில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஜோதியை நம்ம பார்ப்போம் இல்லையா, எவ்வளவு பெருசா இருக்கும் இல்லையா. அது மாதிரி நம்மளுடைய வீட்டுக்கு மேல நம்ம என்ன செய்ய போறோம்னா அந்த ஒளியை என்ன செய்ய போறோம்னா இமேஜின் பண்ண போறோம். இந்த ஒளியை இமேஜின் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ரெண்டு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். ஒண்ணு பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா சக்சஸ் கிடைக்கும். ப்ரொடெக்ஷன் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் நம்மளுடைய பிசினஸோ இல்ல உங்களுடைய வீடா இருந்தாலும் சரி, நிறைய என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அந்த இடத்த கிராஸ் பண்ணும் போதெல்லாம் நிறைய நெகட்டிவ் தாட் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா போட்டிருப்பாங்க. இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இல்லைன்னா உங்களுடைய பிசினஸை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா இவங்களுக்கு சூப்பரா நடந்துட்டு இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன செய்வாங்கன்னா நிறைய தாட் என்ன செய்வாங்கன்னா போடுவாங்க. இது நம்மளுடைய பிசினஸ்க்கு உண்டான பில்டிங்கோடைய ஆறால பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜி ஆட்டம் என்ன செஞ்சிருக்கும்னா ஒரு புகை ஆட்டம் என்ன செஞ்சிருக்கும்னா ஃபார்ம் ஆகி இருக்கும், இல்ல ஒரு கிளவுட் ஷேப்ல இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம வீட்டுக்குள்ளேயும் இதே மாதிரியான ஒரு எனர்ஜி தான் என்ன செய்யும்னா வீட்டுக்கு மேலேயும் இருக்கும். இது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்குள்ள இருந்துட்டு நம்ம என்ன செய்வோம்னு பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவா பேசுவோம். நிறைய நெகட்டிவ் தாட்டு, ஆர்கியூமெண்ட், சண்டை இதெல்லாம் இருக்கும் போது பாத்தீங்கன்னா அப்ப வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பயங்கர டிஸ்டர்ப்டா தான் இருக்கும். இது எல்லார் வீடும் நான் சொல்ல வரல, சிலர் இருந்ததுன்னா நான் சொல்றேன். இப்ப ஒருவேளை உங்க வீட்டுல ஏதாவது ஒரு சிக் பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த நோயை பற்றியே என்ன செஞ்சுட்டு இருப்பீங்கன்னா பேசிட்டு இருப்பீங்க. அப்போ அதுக்கு இந்த டாக்டர்கிட்ட போலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த நபரும் அந்த பெயின் காரணமா நிறைய என்ன செஞ்சுட்டே இருப்பாங்கன்னா புலம்பிட்டு அந்த மாதிரிதான் இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட எனர்ஜி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு டிசீஸ்ட் எனர்ஜில தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி இருக்கும். இப்ப இதே ஆபீஸ்க்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆபீஸ்க்குள்ள நம்மளுடைய ஸ்டாஃப் அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம மேல சில சமயம் ஒரு நெகட்டிவான ஒரு தாட்டோட கூட அவங்க என்ன செய்யலாம்னா இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி இருந்தாலும் அது நம்மளை பாதிக்கும். நம்மளுடைய பிசினஸ் பிளேஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா வந்துட்டு போவாங்க.
வந்துட்டு போகும்போது ஒவ்வொருத்தரும் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாட்டோட என்ன செய்வாங்கன்னா வருவாங்க. அப்போ நம்மளுடைய பிஸ்னஸ் பிளேஸ்க்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தாட், நெகட்டிவ் தாட் அதெல்லாம் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போறோம்னா, இந்த ஒளி வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வெளியவும் இந்த எனர்ஜியை வந்து என்ன செய்யும்னா அது சரி பண்ணும், வீட்டுக்குள்ளேயும் இந்த எனர்ஜியை வந்து இது வந்து என்ன செய்யும்னா சரி பண்ணும். இப்போ அந்த ஒளியை வந்து நம்ம எப்படி விஷுவல் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து நம்ம கிரேட் இன்வெகேஷன்ல வந்து நம்ம எதை பத்தி படிப்போம்னா ஒளியை பத்தி படிப்போம். ஒளியை பத்தி படிக்கும்போது நம்ம எப்படி விஷுவல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு மேல வந்து நல்ல ஒரு பெரிய பந்து சைஸ்ல ஒரு ஒளி என்ன செய்யுங்கன்னா விஷுவல் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா, வீட்டை சுற்றி நம்ம காம்பவுண்ட் வால் இருக்கு பாத்தீங்களா, அந்த காம்பவுண்ட் வாலை சுற்றி நிறைய கேண்டில்ஸான ஒளியை வந்து என்ன செய்யுங்கன்னா ஃபுல்லா என்ன செய்யுங்கன்னா கொண்டுட்டு வந்துருங்க. இப்போ நான் வந்து வீடை பத்தி நான் சொல்றேன், அப்புறமா பிசினஸ்க்குள்ள போகலாம். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, கேண்டில் ஃபுல்லா வந்து காம்பவுண்ட் ஃபுல்லா என்ன செய்யுங்கன்னா ஃபுல்லா ஒளியை வச்சு என்ன செஞ்சிருங்கன்னா காம்பவுண்ட் ஃபுல்லா அவுட்டர் லைன் ஃபுல்லா கொண்டுட்டு வாங்க. காம்பவுண்டுக்குள்ள இல்ல, காம்பவுண்டுக்கு வெளியில தான் நம்ம என்ன செய்யணும்னா, இது வந்து கேண்டில் ஆஃப் லைட் தான் நம்ம என்ன செய்யணும்னா பார்க்கணும். நீங்க வந்து ஒருவேளை நினைப்பீங்க, எனக்கு வந்து இந்த அகல் வழக்கு மாதிரி வச்சு பார்க்கலாமா அப்படின்னா, அப்படி கிடையாது. கேண்டில்ல தான் நம்ம என்ன செய்யணும்னா அந்த தீபம், அந்த கேண்டில் மாதிரியான இருக்கக்கூடிய ஒளியை தான் நம்ம என்ன செய்யணும்னா பார்க்கணும். இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, கேட்டுக்கு வெளியில உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், உங்க மேல யாரெல்லாம் வந்து ஒரு எரிச்சலோட ஒரு கோபத்தோட உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்காத நபர்கள் இருக்காங்களோ அவங்கள எல்லாரையும் என்ன செஞ்சுக்கோங்கன்னா, கேட்டுக்கு வெளியில வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா அவங்க எல்லாரையும் நிறுத்திக்கோங்க. அவங்களுடைய தலைக்கு மேலேயும் நீங்க என்ன செய்யணும்னா ஒளியை வந்து என்ன செய்யுங்கன்னா கொண்டுட்டு வாங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த நபர் வந்து நம்ம மேல வந்து நிறைய நெகட்டிவ் தாட்டோட அவருக்கு இருப்பார் இல்லையா, இந்த ஒளி வந்த உடனே அவருடைய ஆரா வந்து என்ன ஆயிடும்னா நம்ம மேல இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்டு, எமோஷன்ஸ் எல்லாமே அவருடைய ஆரா விட்டு என்ன செஞ்சிடும்னா கிளென்ஸ் ஆயிடும். ஸோ அதுக்காண்டி தான் உங்களுக்கு பிடிக்காத நபர்கள் தலைக்கு மேலேயும் நம்ம என்ன செய்யறோம்னா ஒளியை கொண்டுட்டு வரோம். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஒரு ரவுண்டா ஒரு சர்க்கிள் மாதிரி மிடில் பிளேஸ்ல இருக்கிற மாதிரி விஷுவல் பண்ணிக்கோங்க. விஷுவல் பண்ணிட்டு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருடைய தலைக்கு மேலேயும் நல்ல ஒரு ஒளி இருக்கிற மாதிரி என்ன செய்யுங்கன்னா பாருங்க. அப்ப பார்க்கும்போது மேல இருந்து ஹையர் பீயிங்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமா சேர்ந்து, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமா சேர்ந்து ஒன்னா ரவுண்டா நம்ம நிக்கிறோம். நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு ஒளி இருக்கிறது வந்து மேல இருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு பெரிய ஒரு ஒளி ஃபால்ஸ் மாதிரி எப்படி இருக்கும்னா அவங்க வந்து பார்ப்பாங்க. அப்ப வீட்டுக்கு மேல ஒரு ஒளி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ லைட் லைக் சன் மேடம், அது வந்து உங்களுடைய இதுதான் எல்லோ லைட், கோல்டன் லைட், எப்படி வேணாலும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா விஷுவல் பண்ணிக்கலாம். இல்ல ஒயிட், பிரில்லியண்டான ஒயிட் லைட், எப்படி உங்களுக்கு அவங்க கண்ணை மூடனோடனே நம்மளுக்கு தோணும் இல்லையா, அந்த ஜோதி கோல்டன் கலர்ல தோணுனாலும் நீங்க கோல்டன் கலர்ல என்ன செய்யுங்கன்னா இமேஜின் பண்ணிக்கோங்க. இல்ல பிரில்லியன்ட் ஒயிட் லைட்ல எப்படி வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம்னா விஷுவல் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நம்ம மேல அப்போ ஒரு ஒளி இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ரவுண்டா நிக்கிறோம். அந்த இடத்துல ஒரு ஒளி இருக்கு. காம்பவுண்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நல்ல ஒளியா இருக்கு. அப்புறம் காம்பவுண்டுக்கு வெளியில வந்து நமக்கு பிடிக்காத பர்சன்ஸ் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா ஒளி வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா வச்சிருக்கோம். இது வந்து வீட்டுக்கு. இதே இது பிசினஸ்க்கு பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பிசினஸ் பிளேஸ்க்கு மேல இதே மாதிரி தான் ஒளி. உங்களுடைய பிசினஸ் பிளேஸ்க்கு உள்ள வந்து நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்டாஃப், உங்களுடைய நீங்க எல்லாரும் யாரெல்லாம் ஒர்க் பண்றீங்களோ, இல்ல நீங்க ஆபீஸா இருந்தீங்கன்னா ஆபீஸ்ல யார் கூட எல்லாம் ஒர்க் பண்றீங்களோ அவங்க எல்லாரும் நல்லா ஒண்ணு சேர்ந்து கை சேர்த்து இருக்கிற மாதிரி என்ன செஞ்சுக்கோங்கன்னா பண்ணிக்கோங்க. பிளஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச நிறைய கிளைண்ட், புது நிறைய கிளைண்ட்ஸ் எல்லாரும் நீங்க எவ்வளவுக்கான உங்களால கூட்டிட்டு வர முடியுமோ அவ்வளவுக்கான என்ன செஞ்சுக்கோங்கன்னா நிறைய கிளைண்ட் எல்லாரும் பிசினஸ் பீப்புள் நிறைய பேர் என்ன செஞ்சுக்கோங்கன்னா உங்களுடைய growthக்கு யாரெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்களோ அத்தனை பீப்புள்ஸும் வந்து உங்களுடைய பிசினஸ் பிளேஸ்ல ஒரு நடு பிளேஸ்ல இருக்காங்க. அவங்க எல்லாரோடையும் என்ன செஞ்சுக்கோங்கன்னா நல்ல கை கோர்த்து இருக்கிறீங்க. எவ்வளவுக்கான நிறைய கிளைண்ட் அதெல்லாம் இருக்க பாத்தீங்கன்னா ஒளி பெருசாக நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும்னா பெனிஃபிட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஒருவேளை எனக்கு வந்து பெருசா தெரியல அப்படின்னா நல்ல கிளைண்ட் எல்லாத்தையும் நான் அட்ராக்ட் பண்றேன். ஃபியூச்சர்ல எந்தெந்த ரைட் சோல்ஸ் எல்லாம் நான் அட்ராக்ட் பண்றனோ அந்த ரைட் சோல்ஸோட நான் கனெக்ட் ஆகுறேன் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு 20 இல்ல உங்களால எவ்வளவுக்கான தோணுமோ அவ்வளவு மெம்பர்ஸ் என்ன செஞ்சுக்கோங்கன்னா அந்த இடத்துக்குள்ள கொண்டுட்டு வந்துக்கோங்க.
அப்புறம் உங்க பிசினஸ் பிளேஸை சுத்தி நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்கன்னா காம்பவுண்டை சுற்றி நீங்க வந்து ஒளிய வச்சு என்ன செஞ்சுக்கிறீங்கன்னா வெளியில பண்ணிக்கிறீங்க. அப்புறம் அந்த கேட்டுக்கு வெளியில நீங்க என்ன செய்றீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய காம்படிட்டர்ஸ், உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்காது, நீங்க நம்மளுக்கே தெரியும் இல்லையா, இந்த நபர்லாம் நம்ம மேல ஜெல்லஸா இருக்கிறாங்க, அவங்கள எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கோங்கன்னா வெளியில நிறுத்திக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா, தெரியாத நபர்கள் எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அவங்க வந்து ரைட் சோல்ஸ் இல்லாத பர்சன் எல்லாத்தையும் நான் வெளியில நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கோங்கன்னா வெளியில நிறுத்திக்கோங்க. அவங்க தலை மேலையும் நல்ல ஒரு ஒளி இருக்கிற மாதிரி என்ன செஞ்சுக்கோங்கன்னா விஷுவல் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து என்ன பேராகிராஃப் படிக்க போறோம்னா லவ் பேராகிராஃப் வந்து நம்ம வந்து படிக்க போறோம். லவ் பேராகிராஃப் படிக்கும் போது எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸ் இது எல்லாமே என்ன செய்யற மாதிரி பாருங்கன்னா எல்லாமே நம்மளை விட்டு போற மாதிரி என்ன செஞ்சுக்கோங்கன்னா பாத்துக்கோங்க. இந்த லவ் எனர்ஜி என்ன செய்யும் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ப்ரோக்ராம், ஆர்கியூமெண்ட் பிளஸ் வந்து இந்த திஷ்டி இது எல்லாத்தையும் என்ன செய்யும்னா ரொம்ப அமேசிங்கா பிரேக் பண்ணும். ஸோ நம்ம கிட்டக்கு இருந்து எல்லாமே போற மாதிரி பாருங்க. கேட்டுக்கு வெளியில நிற்கக்கூடிய அந்த நபர்களுக்கு வந்து நம்ம மேல நிறைய இரிட்டேஷன் தாட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்மளை விட்டு போற மாதிரி என்ன செஞ்சுக்கோங்கன்னா விஷுவல் பண்ணிக்கோங்க. தேர்ட் பேராகிராஃப் வந்து கடவுளுடைய குட்வில்லை பத்தி நம்ம என்ன செய்வோம்னா படிப்போம். படிக்கும் போது இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த லவ் பேராகிராஃப் படிக்கும் போது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தருக்கு உள்ள வந்து அந்த எரிச்சல் கோபம் அதெல்லாம் நம்மளை விட்டு போற மாதிரி என்ன செஞ்சுக்கோங்கன்னா விஷுவல் பண்ணிக்கோங்க. தேர்ட் பேராகிராஃப் வந்து கடவுளுடைய குட்வில் வரும்போது கடவுளுடைய டிவைன் எனர்ஜி வந்து நல்லா வந்து இறங்குற மாதிரி பார்க்கலாம். அப்ப இந்த ஒளியை வந்து நீங்க என்ன கலர்ல பார்க்கணும்னா வயலட் கலர்ல என்ன செய்யுங்கன்னா விஷுவல் பண்ணுங்க. அப்ப மேலேயும் வயலட் கலர்ல இருக்கு, வீட்டுக்குள்ளேயும் நல்ல வயலட் கலர்ல இருக்கு, நம்ம காம்பவுண்டை சுற்றி வயலட் கலர்ல இருக்கு, உங்களுடைய காம்பவுண்டுக்கு வெளியில நிக்கக்கூடிய அந்த பர்சனுக்கும் அதே கலர்ல என்ன செய்யுங்கன்னா கொண்டுட்டு வாங்க. கடவுளுடைய குட்வில் வரும்போது நம்மளுடைய எனர்ஜி வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களோட நல்லா கனெக்ட் ஆகிற மாதிரி விஷுவல் பண்ணுங்க. பிளஸ் கடவுளுடைய குட்வில் வந்து நெகட்டிவான எனர்ஜி எல்லாத்தையும் என்ன செய்யறாங்கன்னா கட் பண்ற மாதிரி என்ன செய்யுங்கன்னா பாருங்க. நெகட்டிவான சைக்கிளிக் அட்டாக் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கடவுளுடைய வில் சக்தி வந்து என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லா அந்த எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி லிங்கையும் எல்லாத்தையும் கட் பண்ற மாதிரி என்ன செஞ்சுக்கோங்கன்னா விஷுவல் பண்ணிக்கோங்க. அதே நேரம் வந்து அந்த வெளியில நிக்கிறாங்க இல்லையா அந்த நபர்கள் வந்து அவங்க வந்து நம்மளை நல்லா பிளஸ் பண்ணிட்டு நம்ம காம்பவுண்டை விட்டு சந்தோஷமா அவங்களோட வழியில போற மாதிரி என்ன செய்யுங்கன்னா அழகா விஷுவல் பண்ணுங்க. அவங்களும் ஹாப்பியா அவங்க வழியில போறாங்க, நம்மளும் என்ன செய்யறோம்னா ஹாப்பியா நம்ம வந்து இருக்கிற மாதிரி பார்க்கணும். இது வந்து 3வது பேராகிராஃப், இது வந்து ரொம்ப முக்கியமானது. 4வது பேராகிராஃப் நம்ம பண்ணும்போது நம்ம என்ன விஷுவல் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நல்ல எனர்ஜி வந்து நம்மளுடைய வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி என்ன செய்யுங்கன்னா விஷுவல் பண்ணுங்க. இது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே கிளியரா தெரியும். இப்ப நம்ம 3rd பேராகிராஃப் பண்ணும்போதே நிறைய பேர் என்ன செஞ்சிருவாங்கன்னா டக்குன்னு போவாங்க, சிலர் வந்து போகாம என்ன செய்வாங்கன்னா இன்னும் கூட என்ன செய்வாங்கன்னா வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யாராவது வெயிட் பண்ணாங்கன்னா அந்த 4th பேராகிராஃப் வரும்போது பழையபடி என்ன செஞ்சுக்கோங்கன்னா விஷுவல் பண்ணிக்கோங்க, அவங்க போற மாதிரி பாத்துக்கோங்க. அப்புறம் 4th பேராகிராஃப்ல வந்து நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா நல்ல குட் எனர்ஜி வந்து நம்மளுடைய வீட்டுக்குள்ள நம்மளுடைய பிசினஸ்க்குள்ள நல்லா வர்ற மாதிரி பாருங்க. நம்மளுடைய ஐஸ்வர்யம் எல்லாமே பல மடங்கா பெருகிற மாதிரி என்ன செய்யுங்கன்னா பாருங்க. நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள நல்ல ஒற்றுமை, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய பிளாக் எல்லாமே போகுது, பிசினஸ்ல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் போற மாதிரி என்ன செய்யுங்கன்னா பாருங்க. பிசினஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ரைட் சோல்ஸை வந்து என்ன செய்றீங்கன்னா ஈர்க்கிறீங்க, ரைட் கிளைண்ட்டை ஈர்க்கிறீங்க. இது மாதிரி என்ன செய்யுங்கன்னா கரெக்டா விஷுவல் பண்ணிக்கோங்க. 5th பேராகிராஃப் வந்து இந்த 3 எனர்ஜியும் நம்மளுடைய வீட்டை சுற்றி நல்ல பாதுகாப்பு கவசமா இருக்குது, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் சுற்றி சூழ ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். நம்ம இப்ப வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கண்ணை மூடிக்கலாம், ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிரேட் இன்வெகேஷன் வந்து வேர்ல்டுக்காண்டி பண்ண போறோம். செகண்ட் வந்து நம்மளுடைய வீட்டுக்காண்டி பண்ணலாம். தேர்ட் வந்து நம்மளுடைய பிசினஸ்க்காண்டி என்ன செஞ்சுக்கலாம்னா பண்ணிக்கலாம். ஸோ கண்ணை மூடிக்கலாம், ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து பிரில்லியன்டான ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த உணர்வால் நிரப்பப்படுகிறது. இந்த எனர்ஜியானது இந்தியா முழுவதுமாக ஊடுருவி செல்கிறது.
இப்போ இந்த எனர்ஜியானது நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவில் கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான நோயுற்ற சக்திகள் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கிறதுக்கு இந்த ஒளி உதவுகிறது. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இப்போ இந்தியா முழுவதும் இந்த உணர்வால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த அன்பு சக்தியால் ஊடுருவி செல்கிறது. இப்போ இந்த எனர்ஜியானது நம்ம கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கோபம், எரிச்சல், இரிட்டேஷன், இது சம்பந்தமான உணர்வுகள் அவை அனைத்தும் அவங்களுடைய கால் பாதம் வழியாக எல்லாமே பூமிக்குள் ஃப்ளஷ் செய்யப்படுகிறது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. கடவுளுடைய குட்வில் ஆனது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த உணர்வால் நிரப்பப்படுகிறது. இப்போ இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியாவிலிருந்து நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவில் கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. இந்த எனர்ஜியானது அவங்களுடைய வில் சக்தியானது கடவுளுடைய வில் சக்தியோடு இணைக்கப்படுகிறது. அதனால அவங்களுடைய லைஃப்ல வந்து நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனை அவங்களால உணர முடிகிறது. From the center which we call the human race, let the plan of love and light work out and may seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இப்போ இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இப்போ நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த உணர்வால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவில் கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நோயுற்ற சக்திகளை முழுமையாக நீக்குகிறது. Let light, love and power restore the divine plan on earth. இந்த மூணு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த உணர்வால் நிரப்பப்படுகிறது. இப்போ இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவில் கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் சுற்றி சூழ இது ஒரு பாதுகாப்பு கவசமாக விளங்குகிறது. இப்போ நம்ம அப்படியே நம்மளுடைய பிஸ்னஸ்காண்டி நம்ம என்ன செய்ய போறோம்னா பண்ண போறோம். இப்போ உங்களுடைய பிஸ்னஸ் இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸோ அந்த இடத்த வந்து அப்படியே நல்லா விஷுவல் பண்ணிக்கோங்க. அந்த பில்டிங்க்கு மேலே ஒரு அடிக்கு மேலே நல்ல ஒரு பெரிய பிரில்லியண்டான ஒரு ஜோதியை வந்து அப்படியே நினச்சிக்கோங்க, விஷுவல் பண்ணிக்கோங்க. From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பில்டிங்க்கு மேலே ஒரு அடிக்கு மேலே நல்ல வந்து ஒரு பிரில்லியண்டான ஒரு ஒளி பந்து இருக்குது. இப்போ உங்களுடைய பிஸ்னஸ் பிளேஸை சுற்றி சூழ காம்பவுண்டுக்கு வெளியில் ஃபுல்லாக கேண்டில் ஃபுல்லாக ஒளி, அந்த 4 சைடும் அந்த உங்களுடைய பிஸ்னஸ் பிளேஸை சுற்றி சூழ காம்பவுண்டை சுற்றி நல்ல வந்து ஒளியால் அப்படியே நிரப்பப்படுகிறது. கேண்டில் மாதிரியான ஒளியை வச்சுக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. விஷுவல் பண்ணி அந்த கேண்டிலான ஒளியால் உங்களுடைய காம்பவுண்டை சுற்றி சூழ 4 பகுதியும் அப்படியே ஒளியினால் சூழப்பட்டு இருக்கிறது. இப்போ உங்களுடைய பிஸ்னஸ் பிளேஸுக்குள்ள நடு பகுதியில் உங்களுடைய ஸ்டாஃப் எல்லாரோடையும் கை கோர்த்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி பாருங்க. உங்களுடைய கிளைண்ட் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட நல்ல நல்ல கிளைண்ட் ப்ளஸ் வந்து ஃபியூச்சரில் நீங்கள் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ரைட் சோல்ஸு அவங்க எல்லாரையும் அவங்களோட ரொம்ப சந்தோஷமாக கை கோர்த்து இருக்கிற மாதிரி பாருங்கள். உங்களுக்கு உங்கள் தலைக்கு மேலே உங்கள் ஸ்டாஃபு ப்ளஸ் வந்து உங்கள் கூட கை கோர்த்து இருக்கக்கூடிய அனைத்து நபர்கள் எல்லாருடைய கிளைண்ட்டு எல்லாருடைய தலைக்கு மேலேயும் நல்ல ஒரு ஒளியோடு இருக்கிற மாதிரி விஷுவல் பண்ணிக்கோங்க.
எவ்வளோ பர்சனை கூட்டிகிட்டு வரணுமோ அவ்வளோ பர்சனை உங்களுடைய பிஸ்னஸ் பிளேஸ்க்குள்ளே கூட்டிகிட்டு வாங்க. அப்போ பிஸ்னஸ்க்கு நடுவில் வந்து நல்ல ஒரு ஒளி பந்தை நீங்கள் அப்படியே உருவாக்குறீங்க. இப்போ உங்களுடைய பிஸ்னஸ் பிளேஸோடைய காம்பவுண்டுக்கு வெளியில், அதாவது உங்களுடைய பிஸ்னஸ் நடக்கிற இடத்துக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத நபர்கள், உங்கள் மேலே ஜெல்லஸோடு இருக்கக்கூடிய நபர்கள், உங்கள் பிஸ்னஸை வந்து ரொம்ப காம்படிட்டர்ஸ் அவங்கெல்லாம் வெளியில் வந்து நிற்கிற மாதிரி என்ன செய்யுங்கன்னா முதல்ல விஷுவல் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க தலைக்கு மேலேயும் நல்ல ஒளி இருக்கிற மாதிரி என்ன செய்யுங்கன்னா பாருங்க. இப்போ இந்த ஒளியானது இப்போ நல்ல இந்த ஜொலிக்கக்கூடிய இந்த ஒளியானது முதல்ல நம்மளுடைய பில்டிங்க்கு மேல இருக்கு. பில்டிங்க்கு மேல இருந்து அப்படியே நம்மளுடைய பிசினஸ் பகுதியான சென்டர் பகுதிக்குள்ள இந்த ஒளியானது அப்படியே நல்லா ஊடுருவி இறங்கிக்கிறது. இந்த பிசினஸ்க்குள்ளேயும் பிசினஸ்க்கு அவுட்டர்லயும் இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ஆட்டிடியூட், நெகட்டிவ் ப்ரோக்ராம் அவை அனைத்தையும் இது என்ன செய்யுதுன்னா எல்லாத்தையும் மெல்ட் பண்ணுது. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் அவங்களுடைய ஆறாக்குள்ளும் இந்த ஒளியானது ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுக்குள்ள நம்மளுடைய பிசினஸ் சம்பந்தமா இருக்கக்கூடிய நம்ம மேல இருக்கக்கூடிய ஜெல்லஸ், ஹேட்டட், இரிட்டேஷன், இந்த மாதிரியான பார்வை அவை அனைத்தும் அவங்களுடைய ஆறாவிலிருந்தும் நல்ல மெல்ட் செய்யப்படுகிறது. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல இப்போ நம்மளுடைய பில்டிங்க்கு மேலே வந்து நல்ல வந்து ஒரு ஒளியை வந்து பார்க்குறோம். இப்போ இது வந்து அன்புக்கு உண்டான சக்தி ஒளி. இந்த ஒளியானது நம்மளுடைய பிஸ்னஸ் ஆறா முழுவதுமாக பாய்கிறது. நம்மளுடைய பிஸ்னஸ் ஆறாவில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ஆட்டிடியூட், நெகட்டிவ் ப்ரோக்ராம் இவை அனைத்தையும் நீக்கிக்கிறது. இப்போ இந்த ஒளியானது நல்ல பிஸ்னஸோடைய மிடில் பிளேஸ்க்குள்ள வந்து அப்படியே நல்ல ஃப்ளோ ஆகுது. மிடில் பிளேஸ்ல நம்மளுடைய ஸ்டாஃப் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிளைண்ட்ஸ், ஃபியூச்சர் கிளைண்ட்ஸ் எல்லாரோடையும் கைகோர்த்து இருக்கிறீங்க. இது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ப்ரோக்ராம் இவை எல்லாத்தையும் என்ன செய்யுதுன்னா நீக்குது. காம்பவுண்டுக்கு வெளியில நிற்கக்கூடிய நம்மளுடைய காம்படிட்டர்ஸ்க்கு அவங்களுக்குள்ளேயும் இந்த ஒளியானது ஊடுருவி செல்கிறது. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் இது என்ன செய்யுதுன்னா டிஸ்இன்டிகிரேட் பண்ணுது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and served. இப்போ கடவுளுடைய குட்வில் ஆனது நல்ல வயலட் கலர்ல நம்மளுடைய பில்டிங்க்கு மேல நல்ல ஒரு பெரிய ஜோதியை பார்க்குறீங்க. இப்போ அந்த ஜோதியானது நல்ல நம்மளுடைய பில்டிங் முழுவதுமாக பாய்கிறது. நம்மளுடைய பில்டிங்கை சுற்றி சூழ வயலட் கலர் ஒளியால் நல்ல காம்பவுண்டை சுற்றி சூழ பாதுகாப்பாக நிறுத்தப்படுகிறது. நம்மளுடைய பில்டிங்கோடைய ஆறாக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ப்ரோக்ராம் அவை அனைத்தும் நீக்கப்படுகிறது. பிளஸ் தேவையில்லாத சைக்கிளிக் அட்டாக், தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி லிங்க் எல்லாத்தையுமே கடவுளுடைய குட்வில் ஆனது எல்லாத்தையும் கட் பண்றாங்க. இப்போ இந்த ஒளியானது நம்மளுடைய பில்டிங்குள்ள நல்ல நுழைகிறது. நம்மளுடைய தலைக்கு மேலேயும் நம்மளுடைய ஸ்டாஃப், நம்மளுடைய கிளைண்ட் எல்லாருடைய தலைக்கு மேலேயும் இந்த ஒளியானது அப்படியே ஜொலிக்கிறது. வயலட் கலர் ஒளியானது இது நம்மளுடைய பிளேஸ்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ப்ரோக்ராம் அவை அனைத்தையும் டிஸ்இன்டிகிரேட் பண்ணுது. இப்போ நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் காம்பவுண்டுக்கு வெளியில இருக்காங்க. அவங்க எல்லாரும் நம்மளை நல்லா பிளஸ் பண்ணிட்டு சந்தோஷமா அவங்களுடைய வழியில அவங்க போறாங்க. நம்ம பிளேஸை விட்டு ஹாப்பியா என்ன செஞ்சிடறாங்கன்னா அப்படியே போறாங்க. விஷுவல் பண்ணிக்கோங்க. எல்லாரும் அப்படியே அந்த காம்படிட்டர்ஸ் எல்லாரும் சந்தோஷமா அவங்க எல்லாரும் திருப்தி ஆயிட்டாங்க. அவங்க நம்மளை நல்லா பிளஸ் பண்ணிட்டு எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா அவங்க வழியில ஸ்மூத்தா போறாங்க. கண்ணுக்கு தெரியாம நமக்கு கூட சில நபர்கள், தெரியாத நபர்கள் இருப்பாங்க. அவங்களும் நம்மளுடைய பிளேஸை விட்டு என்ன செய்யறாங்கன்னா அப்படியே சந்தோஷமா அவங்க வழியில அப்படியே போறாங்க. From the center which we call the human race, let the plan of love and light work out and may seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது நம்மளுடைய பிசினஸ் பில்டிங்க்கு மேல இருக்குது. அந்த எனர்ஜியானது நம்மளுடைய பிசினஸ் பில்டிங்கோடைய ஆறாம் முழுவதுமாக பாய்கிறது. நம்மளுடைய இடத்துக்குள்ளே பாய்கிறது. இப்போ நல்ல நம்மளுடைய காம்பவுண்ட் வாசல் முழுவதுமாக கடவுளுடைய குட்வில் ஆனது மிகவும் அற்புதமாக பாய்கிறது. நல்ல சக்திகள் நம்மளுடைய பிசினஸ் பிளேஸ்க்குள்ள அப்படியே என்டர் ஆகிற மாதிரி அப்படியே பாருங்க. நிறைய குட் எனர்ஜிஸ் அப்படியே அழகா நம்மளுடைய பிசினஸ் பிளேஸ்க்குள்ள அப்படியே உள்ள வராங்க. நிறைய ஏஞ்சல்ஸ் எல்லாரும் அப்படியே உள்ள வராங்க. இப்போ வந்து நம்மளுடைய காம்பவுண்ட் வாலோடைய 4 பகுதியிலும் 4 ஏஞ்சல்ஸ் வந்து அப்படியே வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சல்ஸ் ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல், கேப்ரியல் யாரை வேணாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா 4 ஏஞ்சல்ஸை நீங்களே 4 கார்னர்ஸில் என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்.
எல்லா விதமான ப்ரொடெக்ஷன்ஸும் நம்மளுக்கு கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்காங்க. நல்ல பெரிய பெரிய ஏஞ்சல்ஸ் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா நம்மளுடைய பில்டிங்குள்ளே ரொம்ப அழகாக உள்ள வராங்க. ரொம்ப ஹாப்பியாக நம்மளுடைய மகிழ்ச்சியாக நம்ம அப்படியே இருக்கிறோம். லெட் லைட், லவ் அண்ட் பவர் ரிஸ்டோர் த டிவைன் பிளான் ஆன் எர்த். நல்ல இந்த 3 சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய பில்டிங்குள்ள ஊடுருவி இறங்குகிறது. இது நம்மளுடைய பிஸ்னஸ் பிளேஸை சுற்றி சூழையும் நம்மளுக்கும் நம்மளுடைய கிளைண்ட் எல்லாரையும் சுற்றி சூழ ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகிறது. இப்போ நம்ம அப்படியே வீட்டுக்கு பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நம்மளுடைய வீட்டுக்கு மேலே நல்ல ஒரு ஒளி பந்து இருக்கிற மாதிரி பாருங்க. நம்மளுடைய காம்பவுண்டை சுற்றி சூழ நல்ல ஒரு ஒளியினால் நிரப்பப்பட்டு இருக்கிறத பாருங்க. நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒளி தலைக்கு மேலே நல்ல ஒரு ஒளி இருக்கிற மாதிரி பாருங்க. இப்போ காம்பவுண்டுக்கு வெளியில நம்மளுக்கு பிடிக்காத ரிலேட்டிவ்ஸ், நம்மளுக்கு நெகட்டிவான விஷயங்கள் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாம் காம்பவுண்டுக்கு வெளியில நிக்கிற மாதிரி பாருங்க. அவங்களுடைய தலைக்கு மேலேயும் ஒளி இருக்கிற மாதிரி விஷுவல் பண்ணிக்கோங்க. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல கடவுளுடைய அன்பு சக்தியானது நம்மளுடைய வீட்டுக்கு மேல நல்ல ஒரு ஒளி பந்தாக இருக்கிறது. இப்போ இந்த எனர்ஜியானது நல்ல நம்மளுடைய வீட்டுடைய பில்டிங் ஆறாவில் இருந்து நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ப்ரோக்ராமும் எல்லாமே டிஸ்இன்டிகிரேட் பண்ணுது. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எனர்ஜி இவை அனைத்தையும் நீக்குகிறது. இப்போ இந்த அன்பு ஒளியினால நல்ல நம்மளுடைய காம்பவுண்டை சுற்றி சூழ பாதுகாப்பு கவசமாக இருக்கிற மாதிரி விஷுவல் பண்ணுங்க. காம்பவுண்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய நம்மளுக்கு பிடிக்காத நபர்களுக்குள்ளும் இந்த ஒளி சென்று நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எமோஷன்ஸை எல்லாத்தையுமே அது பிரேக் பண்ணுது. நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளேயும் இந்த அன்பு சக்தியானது ஊடுருவி செல்கிறது. நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எமோஷன்ஸ், ஆங்கர், ஹேட்டட் இவை அனைத்தும் இந்த ஒளி சக்தியானால் எல்லாமே கிளென்ஸ் செய்யப்படுகிறது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. இப்போ கடவுளுடைய குட்வில் ஆனது வயலட் கலர்ல நம்மளுடைய வீட்டுக்கு மேல நல்ல ஒரு ஜோதியாட்டம் இருக்குது. இப்போ இந்த எனர்ஜியானது நம்ம வீட்டை சுற்றி சூழ ஒரு ஜோதியாட்டம் இருக்குது. வீட்டுக்குள்ளேயும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த ஒளியானது ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுக்குள்ள நல்ல ஒரு ஜோதியாட்டம் நல்ல அப்படியே நிரம்பி வழிகிறது. காம்பவுண்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய நம்மளுக்கு பிடிக்காத நபர்களுக்குள்ளும் இந்த ஜோதியானது ஊடுருவி இறங்குகிறது. இது அவங்கள என்ன செய்யுதுன்னா பிளசண்டா அவங்க வழியில அவங்க அப்படியே போறாங்க. இப்ப நம்மளுக்கு பிடிக்காத நபர்கள் எல்லாருமே நம்மளுடைய காம்பவுண்டுக்கு வெளியில நிக்கிறாங்க. அந்த நபர்கள் எல்லாரும் ஹாப்பியா சந்தோஷமா அவங்க அப்படியே நம்மளுடைய வீடை பிளஸ் பண்ணிட்டு அவங்களும் மகிழ்ச்சியா அவங்க வழியில என்ன செய்யறாங்கன்னா அப்படியே போறாங்க. From the center which we call the human race, let the plan of love and light work out and may seal the door where he will dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய வீட்டோடைய பில்டிங் மேல அப்படியே இறங்குகிறது. இந்த எனர்ஜியானது நம்மளுடைய வீடுடைய ஆறா முழுவதுமாக ஸ்ப்ரெட் ஆகுது. நம்மளுடைய வீட்டுக்குள்ள நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ நம்மளுடைய காம்பவுண்ட் வால் முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இப்போ நிறைய நல்ல தேவதைகள், நல்ல சக்திகள் அவங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்குள்ள நல்லா என்டர் ஆறாங்க. நல்ல விஷுவல் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டுல 4 கார்னர்ஸ்லயும் 4 ஏஞ்சல்ஸ் நிக்கிறாங்க. அப்படியே நீங்க அவங்களுக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க. அந்த ஏஞ்சல்ஸ் கண்டினியூஸா நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பா இருக்காங்க. Let light, love and power restore the divine plan on earth. இந்த 3 சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய வீட்டோடைய பில்டிங்கோடைய மேல அந்த இடத்துல வருது. இப்போ அந்த எனர்ஜியானது நம்மளுடைய வீடு முழுவதுமாக, காம்பவுண்ட் வால் முழுவதுமாக நிறைகிறது. நம்மளுடைய வீட்டுக்குள்ள நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்ம வீட்டை சுற்றி சூழ இது ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகிறது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguruji Minili, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper,
Thank you for your priceless blessings, for the deeper understanding of this great invocation. Thank you in full faith. So be it. மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். கண்களை ஒரு புன்னகையோடு திறந்து கொள்ளலாம்.